நம்ம வாழ்க்கையில நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம அப்படியே ஜாலியா போயிட்டு இருந்தது அப்படின்னா நம்மளால வளரவே முடியாது. நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த பிரச்சனையை சரியா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு பிரச்சனை வந்த நேரத்துல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நம்ம அந்த இடத்துல நம்பிக்கை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம அங்கேயே தேங்கிடுவோம். வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நிறைய பிசினஸ்மேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு மட்டும் அன்னைக்கு அந்த பிரச்சனை வரல அப்படின்னா நான் வளர்ந்திருக்கவே முடியாது. அந்த பிரச்சனையை சரியா ஹேண்டில் பண்ணனால தான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்திருக்கேன், என் பிசினஸ்ல இத்தனை கோடிகள் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றது ஈஸிப்பா, செய்யறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா வெர்ஜின் நிறுவனத்தினுடைய தலைவர் ரிச்சர்ட் பிரான்சன், நம்ம ஊர் ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனத்தினுடைய நிறுவனர் அகமது மீரான், இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனையை சரியா சமாளிச்சதன் மூலமா இவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போனாங்க அப்படின்னு இந்த பதிவுல பார்க்கலாம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ரிச்சர்ட் பிரான்சன் அவர்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். யூகேல இருக்கக்கூடிய டாப் 10 பிசினஸ்மேன்ல இவரும் ஒருத்தர். தன்னுடைய சின்ன வயசுலயே மிகப்பெரிய மில்லியனரா மாறிட்டார். இவருடைய சின்ன வயசுல 21 வயசுல இருக்கும்போது வெர்ஜின் மியூசிக் அப்படின்னு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த மியூசிக் கம்பெனில ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை இவர் எப்படி எதிர்கொண்டாரு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். வெர்ஜின் மியூசிக் அப்படின்ற இந்த நிறுவனத்தை இவர் 1970 அந்த காலகட்டத்தில் தொடங்கி இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் 1970கள் காலகட்டத்தில் கிராமபோன் மூலமா தான் மியூசிக் கேட்க முடியும். அந்த மாதிரி கிராமபோன்களுக்கான மியூசிக் ரெக்கார்டுகளை விற்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இவர் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் இந்த நிறுவனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி மற்றவங்க எல்லாம் அந்த மியூசிக் ரெக்கார்டுகளை எவ்வளவு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்கன்னா, தோராயமா சொல்றேன், ஒரு ரெக்கார்டோட விலை 50 ரூபாய் அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி மியூசிக்கல் ரெக்கார்டுகளை வாங்கி வித்தா கூட கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கே நல்ல லாபத்தோட விற்க முடியும். ஆனால் அதிக லாபம், கொள்ளை லாபம்னு 50 ரூபாய்க்கு மியூசிக் ரெக்கார்டுகளை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெக்கார்டுகளுக்கு ஒரு 10 ரூபாய், மியூசிக் போட்ட நிறுவனத்துக்கு ஒரு 10 ரூபாய், நமக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் வச்சா கூட 30 ரூபாய்க்கே அதை விற்க முடியும். ஏன் இவ்வளவு அதிகமா விற்கிறாங்க, நம்ம இதை மாற்றணும் அப்படின்னு நினைச்சாரு ரிச்சர்ட் பிரான்சன். ஆனா இப்படி வழக்கத்தை விட கம்மியான விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெக்கார்டுகளை கடை போட்டு விற்க முடியாது. ஏன்னா கடை வாடகைன்னு கொடுக்கணும், கடையில வேலை பார்க்குற பையனுக்கு காசு கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும். இதெல்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னா நம்மளால கம்மியான விலைக்கே அதை விற்க முடியும் அப்படின்னு யோசிச்சாரு. அப்போ இந்த மாதிரி மியூசிக் ரெக்கார்டுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு தபால் அனுப்புங்க. நாங்க உங்களுக்கு தபால்லையே மியூசிக் ரெக்கார்டுகளை அனுப்பி வைப்போம். நீங்க மணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு மியூசிக் ரெக்கார்டுகள் உங்களை தேடி வரும். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு மியூசிக் ரெக்கார்டுகள் வரும்போது கூட நீங்க பணம் கொடுக்கலாம். அந்த மாதிரி மெயில் ஆர்டர் முறையில இந்த பிசினஸை தொடங்கினாரு. இதன் மூலம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலேயே மக்களுக்கு மியூசிக் ரெக்கார்டுகளை வித்தாரு ரிச்சர்ட் பிரான்சன். 50 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய மியூசிக் ரெக்கார்டுகள் 30 ரூபாய்க்கு கிடைச்சதும் மக்கள் எல்லாரும் இவர்கிட்டயே வாங்க ஆரம்பிச்சாங்க. ஓரளவுக்கு இவருடைய பிசினஸ் நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த நேரத்துல தான் ஒரு மிகப்பெரிய பேரிடி இவர் தலையில விழுந்தது அப்படின்னு சொல்லலாம். இவங்க தபால் முறையில, அதாவது போஸ்ட் ஆபீஸ் மூலமா தான் மியூசிக் ரெக்கார்டுகளை மக்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ தனியார் கொரியர் கம்பெனி இதெல்லாம் கிடையாது இல்லையா. கவர்மெண்டோட போஸ்ட் ஆபீஸ் மூலமா தான் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய போஸ்ட்மேன்கள் திடீர்னு வேலை நிறுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும், நாங்க இனி போஸ்ட்டுகளை டெலிவரி பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1971 ஜான்ல இந்த ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சது. சரி, 1-2 நாள்ல இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆச்சு, 3 வாரங்கள் ஆச்சு. அந்த ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான கடிதங்கள் மக்களுக்கு டெலிவரி ஆகல, பலாயிரக்கணக்கான பார்சல் மக்களுக்கு டெலிவரி ஆகல. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் நடக்கும் அப்படின்னே தெரியல. ஸ்ட்ரைக் நீடிச்சுட்டே இருந்தது. இதே காலகட்டத்தில் மியூசிக் ரெக்கார்டுகளை நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இந்த போஸ்ட்மேன் ஸ்ட்ரைக்னால ரெக்கார்டுகளை சரியான நேரத்தில் டெலிவரி பண்ண முடியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பேருக்கு இவரே நேரில் போய் தேடி போய் கொடுத்தாராம். இருந்தாலும் அந்த முறை சரி வரல. அப்போ நிறைய பேர் மறுபடியும் கடைகளுக்கே போயிட்டு மியூசிக் ரெக்கார்டுகளை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெர்ஜின் மியூசிக் கம்பெனி தங்களுடைய வாடிக்கையாளர்களை இழக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ரிச்சர்ட் பிரான்சன் யோசிக்கிறாரு, நமக்குன்னு ஒரு கடை இருக்கணும், கடை இருந்தாதான் நம்ம கடையையும் மக்கள் தேடி வந்து மியூசிக் ரெக்கார்டுகளை வாங்குவாங்க அப்படின்னு யோசிச்சாரு. சரி, கடை வைக்கலாம், எந்த இடத்துல கடையை ஆரம்பிக்கிறது, மக்கள் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு நல்ல இடமா பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல இடத்துல கடையை தேடினார். ஆனா அந்த மாதிரி நல்ல இடம் கிடைக்கல. அப்படியே இருந்தாலும் அதனுடைய வாடகை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அப்பதான் ஒரு ஐடியாவை யோசிக்கிறாரு ரிச்சர்ட் பிரான்சன். மக்கள் அதிகமா கூடக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு ஷூ கடை இருந்தது. அந்த ஷூ கடையோட மாடியில ஒரு இடம் இருந்துச்சு.
அந்த ஷூ கடைக்காரர் கிட்ட பேசினாங்க. இந்த இடத்துல நாங்க எங்களுடைய மியூசிக் ரெக்கார்டுகளை விற்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு ஷூ விற்கக்கூடிய கடைக்காரர் கிட்ட அனுமதி கேட்டாங்க. அதே நேரத்துல இனிஷியலா எங்களால உங்க கடைக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வாடகையா கொடுக்க முடியாது. ஆனா எங்க கடைக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே இளைஞர்கள். அவங்க உங்களோட ஷூக்களை பார்த்து வாங்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஷூ கடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வர வாய்ப்பு இருக்கு. இது ஒரு 3 மாசம் மட்டும்தான். 3 மாசம் கழிச்சு எங்களுக்கு எவ்வளவு லாபம் வருதோ அதை பொறுத்து நாங்க உங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்குறோம். ஒரு 3 மாசம் மட்டும் வாடகை இல்லாம இந்த கடை இயங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு அவரும் சம்மதிச்சாரு. இந்த மாதிரி எந்த ஒரு வாடகையும் கொடுக்காம ஒரு பைசா செலவில்லாம லண்டன்ல உள்ள ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கடை இவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுங்க. இதை தொடர்ந்து அந்த இடத்துல கடையை திறந்தாங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான மியூசிக் ரெக்கார்டுகளை அந்த கடையில வச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஏனோ தானோன்னு கடைக்கு ஒருத்தரை வேலைக்கு வைக்காம நல்லா மியூசிக் பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தரை வேலைக்கு வச்சாங்க. இந்த மாதிரி மியூசிக் ரெக்கார்டுகளை வாங்க வரக்கூடிய மக்கள் கிட்ட வந்துட்டு அவங்களோட டேஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான நல்ல மியூசிக் ரெக்கார்டுகளை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் வாங்கிய மியூசிக் ரெக்கார்டுகளை கடையிலேயே வச்சு கேட்பதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி வேற மியூசிக் ரெக்கார்ட் கேசட்டுகளை அவங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னா அதற்கு ஒரு தனி இடம் இருந்தது. இந்த மாதிரி வர்ற கஸ்டமர்களை ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிட்டாங்க. இதன் மூலம் வெர்ஜின் மியூசிக் கடைக்கு வந்து ரெக்கார்டுகளை வாங்குவது ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விலையும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னு வெர்ஜின் மியூசிக் கடை அந்த ஏரியாவிலேயே பிரபலமான கடையா மாற ஆரம்பிச்சது. பல இடங்கள்ல இருந்து வெர்ஜின் மியூசிக் கடைக்கு வந்து மியூசிக் ரெக்கார்டுகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தூரத்துல இருந்து வந்தவங்க எங்களோட ஏரியாவிலேயும் இந்த கடைகளை திறங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால ரிச்சர்ட் பிரான்சன் இன்னும் 2 கடைகளை ஓபன் பண்ணாரு. இதே காலகட்டத்தில் போஸ்ட்மேன்களோட ஸ்ட்ரைக்கு 2 மாசம் கழிச்சு முடிவுக்கு வந்துச்சு. அதனால மறுபடியும் மெயில் ஆர்டர் மூலமா தபால்கள் மூலமா மியூசிக் ரெக்கார்டுகளை அனுப்பவும் ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் கடையும் நல்லபடியா ரன் ஆயிட்டு இருந்தது. ஆனா இந்த மாதிரி கடைகளும் திறந்தனால தான் வெர்ஜின் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு பிராண்டா மாறிச்சு. இன்னும் நிறைய பேரை போய் சேர்ந்துச்சு. கடைகள் திறந்தனால தான் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு இன்னும் சிறப்பா சேவை வழங்க முடிஞ்சது. ஒரு ரெக்கார்டு வாங்க வரக்கூடியவங்க கிட்ட 2-3 ரெக்கார்டு, ஏன் 5 ரெக்கார்டு கூட விற்க முடிஞ்சது. அதனால கடை மூலமா நிறைய லாபமும் கிடைச்சது, பேரும் புகழும் கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த போஸ்ட்மேன்களோட ஸ்ட்ரைக்கு தான். அந்த பிரச்சனை மட்டும் வராம இருந்துச்சு அப்படின்னா நான் கடை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். வெர்ஜின் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிராண்டா மாறவோ செஞ்சிருக்காது. ஒரு சாதாரண போஸ்ட் மூலமா மியூசிக் ரெக்கார்டுகளை விற்கக்கூடிய ஒரு சின்ன நிறுவனமா இருந்து காலப்போக்கில் மறைஞ்சு போயிருக்கும். ஆனா இன்னைக்கு வெர்ஜின் மியூசிக் இவ்வளவு பெரிய பிராண்டா மாறுச்சுன்னா அந்த பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு ரிச்சர்ட் பிரான்சன். இப்போ இதே மாதிரி நம்ம ஊர்க்காரர் அகமது மீரான் அவர்கள் ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனத்தை தொடங்கிய போது அவருக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு பார்க்கலாம். 1987ஆம் ஆண்டு சில நண்பர்களுடன் சேர்ந்து ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனத்தை அகமது மீரான் அவர்கள் தொடங்கினாங்க. தமிழ்நாடு மண்டலம் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட கொரியரை கொடுக்கறது, ஒரு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாவோ இல்லை வேற ஒரு கொரியர் நிறுவனம் மூலமாவோ கொரியர் டெலிவரி பண்றதுன்றது சாதாரண விஷயம். ஆனா 30 வருஷங்களுக்கு முன்னாடி 1987 அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்துட்டு போஸ்ட்மேன் மூலமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் தான் கடிதங்களை அனுப்பிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்தை நம்பி யாருமே தங்களுடைய கடிதங்களை கொடுக்க தயாரா இல்லை. இருந்தாலும் உங்களுடைய கடிதங்களை எங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப விரைவாக உங்களுடைய கடிதங்களை கொண்டு போய் சேர்ப்போம். இன்னைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாளை காலையில் 10 மணிக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சனால நிறைய பேர் ப்ரொஃபஷனல் கொரியர் கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்கான ஆர்டர்ஸ்க்கு சில சலுகைகளும் தந்தாங்க. இப்போ ஒரு பேங்க் வந்து நிறைய கஸ்டமர்களுக்கு ஒரே நேரத்தில் போஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா எங்கள் மூலமா அனுப்புனீங்க அப்படின்னா இவ்வளவு கம்மியாக அனுப்பலாம். அதே மாதிரி பத்திரிகைகள்லாம் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்கள் மூலமா அனுப்பணும்னா இவ்வளவு கம்மியான விலையிலே அனுப்பலாம் அப்படின்னு சொன்னனால நிறைய பேர் இவங்க கிட்ட வந்தாங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா போய் சேரும் அப்படிங்கறதால நிறைய பேர் இவர்கிட்ட கொரியர் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி சில யூனிவர்சிட்டிகளும் பல்கான ஆர்டர்ஸை ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமா அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இதன் மூலம் நிறுவனம் நல்லா வளர ஆரம்பிச்சது. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஊர்ல இருந்து மற்ற ஊர்களுக்கு எப்படி கொரியரை கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா, இப்போ சென்னையில இருந்து மதுரைக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின்ல ஒருத்தர் ஏறிடுவாங்க. இப்போ இந்த ட்ரெயின் செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல நிற்கும் போது அந்த ஸ்டேஷன்ல இன்னொரு ஏஜென்ட் நிற்பாரு. அந்த ஏஜென்ட் கிட்ட செங்கல்பட்டுக்கு வந்த கொரியர்களை இவர் கொடுத்துருவார். அதே மாதிரி செங்கல்பட்டு மக்கள் ஏதாவது கொரியர் புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ட்ரெயின்ல வந்த நபர் கிட்ட இந்த செங்கல்பட்டு ஏஜென்ட் வந்து மற்ற கொரியர்களை மாற்றி விட்டுருவார். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஆட்கள் நிற்பாங்க. விழுப்புரம் ஸ்டேஷன், திண்டிவனம் ஸ்டேஷன், அரியலூர் ஸ்டேஷன் அப்படின்னு அந்தந்த ஸ்டேஷன்ல நிற்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட அந்த ஊருக்கான கொரியரை கொடுத்துடுவாங்க. அதே மாதிரி வேற வேற ஊருக்கு கொரியர் வந்துருந்துச்சு அப்படின்னா அது அந்த ட்ரெயின்ல வந்த நபர் வாங்கிட்டு அடுத்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட் கிட்ட கொடுத்துருவாரு. இல்ல சென்னைக்கு கொரியர் வந்துச்சுன்னா தன்கிட்ட வச்சுக்குவார். இப்படித்தான் ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரெயின் மூலமா தான் அவங்க டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க.
ட்ரெயின் போக்குவரத்து தான் அவங்களுக்கு சாதகமாகவும் விலை கம்மியாகவும் இருந்துச்சு. ட்ரெயின் போக்குவரத்து தான் ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனத்தினுடைய முதுகெலும்பா இருந்துச்சு. ஆரம்பத்துல ட்ரெயின்ல மஞ்ச பையில கொரியரை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிகப்பெரிய கோணி பைகள்ல கொரியரை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு நிறுவனம் நல்லா வளர்ந்துருந்தது. ஆனா இப்பதான் ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, திருச்சியை மையமா வச்சு ட்ரெயின் போக்குவரத்துகளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல மீட்டர் கேஜா இருந்ததை பிராட் கேஜா மாத்த போறாங்களாம். அதனால திருச்சியிலிருந்து சில ஊர்களுக்கு ட்ரெயின் போகாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இதனால அவங்களால முந்தி மாதிரி ட்ரெயின்ல போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிற ஆட்கள் கிட்ட கொரியரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு புரியல. சரி, பஸ்ல போகலாம் அப்படின்னா அதற்கு செலவு ஜாஸ்தி ஆகும். அதுவும் சில ஊர்களை கனெக்ட் பண்ணக்கூடிய பஸ் எப்போ வரும்னே தெரியாது. இவ்வளவு பெரிய மூட்டையை பஸ்ஸில் வச்சுக்கிட்டு கொண்டு போகிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க. இப்போதான் அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் அகமது மீரான் அவர்கள் வித்தியாசமாக சிந்திச்சார். ஒரு வாடகை வண்டியை எடுத்தாங்க. சென்னையிலேருந்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் போய் அந்த ஏஜென்ட்டோட ஆஃபீஸ்க்கே போய் அந்த ஊர்களுக்கு வந்த கொரியரை மட்டும் கொடுத்துட்டு, அதே மாதிரி அந்த ஊரில் புக் பண்ண கொரியர்களை இவங்க அந்த வண்டியிலே வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வண்டி மூலமாக டைரெக்டாக ஏஜென்ட் ஆஃபீஸ்க்கே போயிட்டு கொரியர்களை வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான கொரியர்களை கொடுத்துட்டு வருவதன் மூலமா இன்னும் சீக்கிரமாவே இந்த வேலையை செய்ய முடிஞ்சுது. ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த ரயில் எப்போ வரும் அப்படின்னு காத்து கிடக்கணுன்ற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் கொரியர்களை மட்டும், அதாவது லெட்டர்களை போஸ்ட்டுகளை மட்டும் தான் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வாடகை வண்டி மூலமா எல்லா ஊர்களுக்கும் போகலாம் அப்படிங்கறனால நிறைய பார்சல்களையும் ஒரே நாள்லயே டெலிவரி பண்ண முடியும். இன்னைக்கு பார்சல் புக் பண்ணீங்கன்னா நாளை காலையில் அவங்களுக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு நிரூபிச்சாங்க. இதன் மூலம் நிறைய பார்சல் ஆர்டர் அவங்களுக்கு வந்துச்சு. அதன் மூலம் அவங்களோட வியாபாரம் இன்னும் பெருகுச்சு. சென்னையிலிருந்து திருச்சிக்கு இனி ரயில்கள் சரிவர இயங்காது அப்படின்ற அந்த பிரச்சனை வந்தனால தான் நாங்கள் வாடகை வண்டி மூலமா கொரியர்களை டெலிவரி பண்ண ஆரம்பிச்சோம். அதுதான் எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய நல்ல வாய்ப்பாகவும் அமைஞ்சது, மிகப்பெரிய லாபத்தையும் கொடுத்துச்சு. ஒருவேளை அந்த பிரச்சனை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா நாங்கள் காலம் முழுக்க ரயில்களையே நம்பி இருந்திருப்போம், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அந்த நிறுவனர் அகமது மீரான் அவர்கள். ரிச்சர்ட் பிரான்சன் அவர்கள் இனிமே போஸ்ட்மேன்கள் மூலமா மியூசிக் ரெக்கார்டுகளை டெலிவரி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் ஒன்னும் சோர்ந்து போய் உட்காரல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பயப்படல. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரு, கடை ஆரம்பிச்சாரு, பெரிய ஆளானாரு. அதே மாதிரி இனிமே ரயில்கள் மூலமா கொரியர்களை டெலிவரி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதும் அகமது மீரான் அவர்கள் சோர்ந்து போய் உட்காரல. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு புலம்பல. நம்பிக்கையோட அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரு. புதிய வழி கிடைச்சது, புதிய பாதைகள் பிறந்தது. அதே மாதிரிதான் இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய புது புது வழிகள் உங்க மூளையில தோண ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையை சமாளிச்சு நீங்க கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவீங்க. அதே போல ரிச்சர்ட் பிரான்சன் அவர்களுடைய கதையில ஒரு பகுதியை மட்டும்தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். தன்னுடைய ஸ்கூல் படிப்பை பாதியில விட்ட ஒருத்தர் எப்படி இங்கிலாந்துல மிகப்பெரிய பணக்காரனா மாறினாரு அப்படின்னு அவருடைய கதை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெர்ஜின் நிறுவனம், ஏர்லைன்ஸ் கம்பெனி, மியூசிக் கம்பெனி, பேங்கிங், ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு பல துறைகள்ல இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு அவருடைய கதை சுவாரஸ்யமா இருக்கும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனத்தை உருவாக்கிய அகமது மீரான் அவர்கள் ஆரம்பத்துல ஒரு டெலிஃபோன் ஆபரேட்டரா தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் எப்படி இந்த கொரியர் பிசினஸ்க்குள்ள வந்தாரு, எப்படி ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனத்தை கட்டமைச்சாரு அப்படின்னு அவருடைய கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனத்தினுடைய வருமானம் மட்டும் வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலேங்க. இவ்வளவு பெரிய நிறுவனத்தை எப்படி உருவாக்குனாரு அப்படின்ற கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ உங்களுக்கு ரிச்சர்ட் பிரான்சன் அவர்களுடைய கதை வேணும்னா விர்ஜின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனத்தினுடைய கதை வேணும்னா ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட் அதிகமா பண்றீங்களோ அந்த நிறுவனத்தினுடைய கதையை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். 2 கதையுமே சுவாரஸ்யமா இருக்கும். இது மட்டும் இல்ல, இன்னும் பல நிறுவனங்களுடைய வெற்றி கதைகள், மிகச்சிறந்த 50 திருக்குறள்கள், புத்தகத்துக்குள்ள வரக்கூடிய குட்டி குட்டி கதைகள், இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.